பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவில் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நாள்தோறும் இறைவார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக இந்த இறை செய்தியை கவனமாக கேளுங்க, குறிப்பாக ஷேர் பண்ணுங்க. அது ஒரு நற்செய்தி பணி. அதனால் அதை தயவு செஞ்சு செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, கடவுள் நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிறார். நீங்கள் எப்போ ஜெபித்தாலும் இந்த ஒரு வார்த்தை, ஏசப்பா என்னை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. இந்த நினைவு கூறுங்கன்னு சொல்றது எவ்வளவு தூரம் கடவுளை பிடிக்கும்னா, அவர் நம்மளை மறக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்புறம் ஏன் நினைவு கூறுங்க நம்ம சொல்றோம்னா, நம் முன்னோர்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நோவா காலத்தில் கடவுள் உலகத்தை அழித்தார். என்ன செஞ்சாருன்னா, நோவாவுடைய மனைவி, 3 பசங்க 3 மருமக்கள், மொத்தம் 8 பேரை வச்சுட்டு கடவுள் உலகத்தை அழித்தார். கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டார். விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 8 கோடி மக்கள் இருந்தாங்களாம். 8 கோடி மக்கள்ல 8 பேரை மட்டும் வச்சுட்டு அழிச்சிட்டார், எல்லாரும் அழிச்சிட்டார். அப்போ இந்த 8 பேரும் பேழைக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறார் பாருங்களேன். தொடக்க நூல் 8வது அதிகாரம் 1-2 வார்த்தை. கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். பார்த்தீங்களா? ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார். வெள்ளம் தனிய தொடங்கியது. பேராளத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. நினைவு கூர்ந்த உடனே அவர் செயல்படுகிறார். என்ன செயல்பட்டார் பாருங்களேன். என்ன செஞ்சார்னா, காற்று வீச செய்தார். அதுவரை நோவா பேழைக்குள்ள மட்டும்தான் காற்று இருந்துச்சு, மற்ற எங்கும் காற்று கிடையாது. அதான் காற்று வீச செய்தார். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார். அடுத்து என்ன செய்தார்னா, பேராளத்தின் ஊற்றுக்களும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. கடலுக்குள் இருந்த ஊற்றை திறந்து விட்டுட்டார். கடல் மண்ணுலகிலிருந்தும் தண்ணி பெருகுது. வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார். வானத்திலிருந்தும் தண்ணி வருது. பாருங்களேன், பூமியிலிருந்தும் தண்ணி, வானத்திலிருந்து தண்ணி. அதுதான் மக்களை அழித்தது. இப்ப நினைவு கூர்ந்த உடனே வானத்தின் மதகுகளையும் மூடிவிட்டார், பேராளத்தின் ஊற்றுக்களையும் மூடிவிட்டார். அடுத்து என்ன செய்யறார் பாருங்க. அந்த நினைவு கூர்ந்த உடனே வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் நம்மளை நினைவு கூர்ந்தார் என்றால் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருங்க. நீங்க ஜெபிக்கும் போது கைகளை விரிச்சு, ஆண்டவரே அடையனாகி என்னை நினைவில் கொள்ளுங்கப்பா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஆண்டவரே என் மகளை நினைவு கூறுங்கப்பா. ஏசப்பா என் கணவரை நினைவு கூறுங்க. ஏசப்பா நான் செய்கிற தொழிலை நினைவு கூறுங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். நோவாவோடு பேழைக்குள் இருந்த அத்தனை ஜீவராசிகளும் நினைவு கூர்ந்தவர் நம்மளையும் நிச்சயமா நினைவு கூறுவார். மறந்துடாதீங்க. செபிக்கும் பொழுது எப்போதுமே ஏசப்பா என்னை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. 2வது தொடக்க நூல் 21வது அதிகாரம் 1வது வார்த்தை. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை நினைவு கூர்ந்தார். தாம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார். பாருங்களேன், முதிர்ந்த வயசுல சாராவை கண்ணோக்கினார், நினைவு கூர்ந்தார். அப்ப நினைவு கூர்ந்த உடனே சாராவுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் எங்கெல்லாம் நினைவு கூறுகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எங்கெல்லாம் அவர் நினைவு கூறுகிறாரோ அங்கெல்லாம் கட்டுக்கள் உடையும். எங்கெல்லாம் நினைவு கூறுகிறாரோ அங்கெல்லாம் சத்துருக்கள் அழிந்து போகும். அதனால அந்த இறை செய்தி கேட்கிற நீங்களும் ஏசப்பா என்னை நினைவு கூறுங்கப்பா ஒரு வார்த்தை, ஏசப்பா என்னை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். 3வது பாருங்க, தொடக்க நூல் 30வது அதிகாரம் 22வது வார்த்தை. தொடக்க நூல் 30:22. பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார். அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேறு அருளினார். பாருங்களேன், இந்த ராக்கேல் யாக்கோபோட அன்பு மனைவி. தன் சகோதரி
லேயாவுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்துச்சு, ஆனால் ராக்கேலுக்கு குழந்தையே இல்லை. போய் கணவர்கிட்ட சண்டை போடுறான், எனக்கு குழந்தைய தான், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறான். உடனே யாக்கோபு சொல்கிறார், பார் நானும் அவனுக்கு குழந்தை செல்வம் தராமல் இருக்கிறேன், கடவுள் அல்லவா அவனு தராமல் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே ராக்கேல் கண்கள் திறந்து புருஷன்ட சண்டை போட நிறுத்திட்டு கடவுளிடம் முறையிட்டார். கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தை உற்று நோக்கின ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பாருங்க, பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார், அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேரு அருளினார். அப்ப கடவுள் நினைவு கூர்ந்த உடனே குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். இந்த இறை செய்தி கேட்கிற நீங்களும் கடவுள்கிட்ட முறையிடுங்க, ஆண்டவரே ராக்கேலை நினைவு கூர்ந்தது போல என் குடும்பத்தை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். உங்க ஜெபத்துல முக்கியமான ஒரு ஜெபம், ஏசப்பா என்னை நினைவு கூறுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை நினைவு கூறுங்க. இந்த வார்த்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த வார்த்தை திருவிவிலியத்திலிருந்து கடவுள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அவர் தான் சொல்லிக் கொடுத்தார், நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்தார். ஏன் நமக்கு இன்றைக்கு அற்புதம் தேவை. அப்ப இந்த ஒரு வார்த்தை போதும் அற்புதங்களை நிச்சயமாய் கொண்டு வரும். பாருங்க, கடைசியா ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, என்ன சொல்ற பாருங்க. நெகேமியா 1 அதிகாரம் 8 வார்த்தை, உன் ஊழியரான மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தரலும். பாருங்க, நெகேமியா ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா, வாக்குறுதி சொன்னீங்களே, அந்த வாக்குறுதி நினைவு கூர்ந்தரலும். கடவுள் நெகேமியா ஜெபத்தை கேட்டு இடிந்து போன ஆலயத்தை கட்டி எழுப்பினார். காரணம், நினைவு கூர்ந்தார். எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19-20 வார்த்தை, எல்கானா தன் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவருடைய மனைவி நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். பாருங்க, ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். எல்கானாவுடைய மனைவி அன்னாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்த உடனே அழகான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை தான் சாமுவேல். அப்ப கடவுள் எங்கெல்லாம் நினைவு கூறுகிறாரோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். எனவே இந்த இறை செய்தியை கேட்குற நீங்க இந்த நாளில் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நினைவு கூறுங்கப்பா. ஏசப்பா இத்தனை ஆண்டுகள் வேலை இல்லாம கிடக்கிற, இத்தனை ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாம இருக்கிற, இத்தனை ஆண்டுகள் திருமண தடையோடு இருக்கிற, இத்தனை ஆண்டுகள் தொழில தடையோடு இருக்கிற எங்கள் குடும்பத்தை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி பாருங்க, அவர் நினைவு கூறுவார், அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா இரக்கத்தின் உற்சான தகப்பனே, நிறை செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கப்பா. பல்வேறு வேதனையோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் வாழ்வதா சாவதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அழுது புலம்பிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நினைவு கூறுங்கப்பா. ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து இந்த இறை செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இத்தனை ஆண்டு போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. சாமுவேல் தாய் அன்னாவை நினைவு கூர்ந்து அத்தனை ஆண்டு போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது போல, லேயாவுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது போல, சாராவுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது போல, இந்த இறை செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அத்தனை போராட்டங்களும் இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். நீர் நினைவு கூர்ந்து அற்புதங்களை செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.